நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நானே மெய்யான உண்மையான நல்ல திராட்சை செடி என்று அவர் அதற்குரிய விளக்கங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். பொதுவாக பைபிளை நான் வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ராயேல் ஜனங்களை இந்த உலகத்துல நல்லதொரு திராட்சை செடியாக நட்டார். ஏராளமான ஜனக்கூட்டங்கள் உலகத்துல இருந்துச்சு. நிறைய ஜாதி ஜனங்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் இஸ்ராயேல் மக்களை மட்டும் ஆபிரகாம் மூலமாக தேவன் ஈசாக்கை பிறக்க வைத்து வாக்குத்தத்தத்தின் மகனாக இருந்த அவன் மூலமாக தேவன் இஸ்ராயேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தின் நடு மையத்திலே அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து அவர்களை அந்த இடத்திலே நிலைத்திருந்து தேவனுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். இதனை பழைய ஏற்பாட்டில் 3-4 இடங்களிலே நாம் காண முடிகிறது. சங்கீதம் 80 8 முதல் 17 வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு கானானில நட்டு ஆண்டவர் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்தார். சங்கீதம் 80 8-17 வரை உள்ள வசனத்தில். ஆனால் தொடர்ந்து நாம் அதை வாசிக்கும் பொழுது அது நல்ல கனி கொடுக்கல, காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது என்று சொல்லி அந்த இடத்துல இந்த சங்கீதக்காரர் வருத்தத்தோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வாக்கியங்களிலே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளாகிய இஸ்ராயேலரை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். மேலும் ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஓசியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். ஓசியா 10:1, இஸ்ராயேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறார். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். தேவன் நல்ல கனி கொடுப்பதற்காக நல்ல திராட்சை செடியாக இஸ்ராயேலரை தேவன் உலகத்துல நட்டார். ஆனால் அவர்களோ நற்கனிகளை கொடுக்கவில்லை. உயர்குல திராட்சை செடியாக இருந்தும் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. அவர்களினாலே இந்த உலகம் நற்கனிகளாகிய தேவனுடைய பண்புகளை பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கிற கூட்டமாக உலகம் மாறவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே வளர்ந்தார்கள். இந்த உலகத்து ஜல்லா ஜாதிகளையும் கைவிட்டு விட்டார்கள். அப்பொழுதுதான் தேவன் இந்த உலகத்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செடியாக
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல மெய்யான திராட்சை செடியாக தேவன் கொண்டு வந்தார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்க திராட்சை செடியா இல்லாம போனதுனாலதாப்பா, நீங்க நல்ல செடியா இல்லாம போனதுனால, நீங்க நல்ல கனிகளை கொடுக்காம போனதுனால, உங்க தேவன், பிதாவாகிய தேவன் எதிர்பார்த்த நற்கனிகளை நீங்கள் கொடுக்காம போனதுனால, தேவன் என்னை, தம்முடைய குமாரனாகிய என்னை உங்க இடத்திலே நட்டு நல்ல கனிகளை முழு உலகத்துக்கும் கொடுக்கும்படியாக ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையினால் தான் சொல்லுகிறாரு, யோவான் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது தெரிகிறது, நான் மெய்யான திராட்சை செடி. நான் திராட்சை செடி என்று சொல்லல, நான் தான் மெய்யான திராட்சை செடி, மற்றதெல்லாம் போலியான திராட்சை செடி. என்னுடைய பிதாதான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு இனி தோட்டக்காரர். இனி வேற யாரும் தோட்டக்காரராக தேவன் நியமிக்கல, தம்மையே தோட்டக்காரராக நியமிக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இஸ்ராயேலை கொண்டு முழு உலகிற்கும் நற்கனிகளை கொடுத்து முழு உலகையும் ரட்சிக்க வேண்டும் என்று இஸ்ராயேலை திராட்சை செடியாக நட்டிருந்தும் அது பலன் கொடாத போனதுனால தேவன் தமது குமாரனை மெய்யான திராட்சை செடியாக நடுகிறார். அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவால் எல்லா கொடிகளும், இயேசு கிறிஸ்துவிலே, இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருப்பதனால அவர்ல தான் எல்லா கொடிகளும் இனி படர்ந்து கனி கொடுக்க வேண்டும். இஸ்ராயேலர்களானாலும் சரி, புறஜாதிகளானாலும் சரி, யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான திராட்சை செடியில பற்றி படர்ந்து வளர்ந்தாதான் அவங்க நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அங்க அவர் சொல்லுகிறாரு, 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசுவில் எல்லா கொடிகளும் படர வேண்டும். கனி கொடுக்கலன்னா அதை கட் பண்ணி தள்ளிடுவாரு. கனி கொடுக்கிற கிளை எதுவோ அதை மேலும் கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணி வைப்பாராம். நல்லா புரிந்து கொள்ளணும். இனியெல்லாம் ஆண்டவர் பழையது மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாராம். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான திராட்சை செடியில ஒருத்தங்க பற்றி படர்ந்து கனி கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். அப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவில பற்றி படர்ந்து அவர்கள் கனி கொடுக்கும்படியாக வளரும் போது ஆண்டவர் அதை கவனித்துட்டே இருப்பார். பிதாவாகிய தேவன் அதை கவனிச்சுட்டே இருப்பார். எந்த கிளை கனி கொடுக்குதோ அதை மட்டும் வச்சு அதை மேலும் மேலும் சுத்தம் பண்ணுவார். கனி கொடுக்காத கிளைகள் எல்லாம் அவர் வெட்டி விட்டுருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கொடிகள் செடியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது காரணம், தானாய் கனி கொடுக்க இயலாது. கொடிகள் செடியில நிலைத்திருக்கணும். நிலைச்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். அந்த கிளைகள் தானா கனி கொடுக்க எல்லாம் முடியாது. நிலைத்திருந்தால்தான் நிறைய கனியை கொடுக்க முடியும். 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாதுங்கிறார். அப்போ மெய்யான திராட்சை செடியில நாம பற்றி படர்ந்து அந்த செடியிலே நிலைத்திருக்கணும், இயேசுவிலே நிலைத்திருக்கணும். அப்பதான் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். செடியில் கொடி நிலைத்திராவிட்டால் அது வெளியே எறியப்படும். ஏற்கனவே கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிட வேண்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதுல நிலைத்திராவிட்டாலும் வெட்டி வெளியே எறிஞ்சிருவாங்க. அதாவது சொல்றார் 6ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லுகிறார். அதுபோல நாமும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுபோல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மிகுதியான கனிகளை
கொடுக்கும்படியா தேவன் அருள் செய்வாரு. நீங்க மிகுதியான கனிகளை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்கு நீங்க சீசர்களாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, நீங்க தொடர்ந்து அப்படியே கனி கொடுப்பீங்கன்னா, என் கட்டளைகளை கை கொண்டு என் அன்பிலே நிலைத்திருந்து நீங்க மிகுதியான கனிகளை கொடுப்பீங்கன்னா, நான் உங்கள் மேல அன்பாயிருப்பேன், பிதாவும் உங்கள் மேல அன்பாயிருப்பாரு. நீங்க கேட்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆரோக்கியமாய் நீண்ட நாள் வாழ்ந்து மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசம் சொல்லுகிறார். இதை நாம் நன்றாக புரிகின்றோம். ஒரு செடியில கொடி நிலைத்திருந்தால் அந்த கிளை அதுல இருந்தால்தான் பலன் கொடுக்கும். அந்த பலன் கொடுக்காத கிளையை கட் பண்ணிடுவாராம். அதே நேரத்துல அது மிகுதியான கனிகளை கொடுக்கும், நிலைத்திருக்க முடியாது. நான் தனியா போய் நின்னுக்கிறேன்னு சொன்னாலும் அதை அழிச்சிருவாரு. ஆனா இயேசுவாகிய செடியில கொடியாகிய நாம, கிளைகளாகிய நாம அதிலே நிலைத்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து கிறிஸ்துவிலே நிலைத்திருந்த நாமும் இந்த உலகத்துக்கு, நம்ம ஜாதி ஜனங்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு ஆண்டவருடைய குணங்களை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா செடியில இருந்தாதானே அந்த கிளை அதுல இருந்தாதானே அதனுடைய சத்து சாறு எல்லாம் அதுல வந்து சேரும். அது மாதிரி நாம இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருந்தாதான் அவருடைய தன்மைகள், குணங்கள், அவருடைய எல்லா பண்புகளும் நமக்குள்ள வந்து நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ள போய் அவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில அவர்களும் கிளையாக இணைக்கப்படுவதற்கு ஏதுவாகும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவாகிய செடியில நாங்கள் ஆண்டவரை இணைந்து நின்று ஆண்டவரை கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க, அன்றாடம் சுத்தம் பண்ணப்படத்தக்கதாக, மிகுதியான கனிகளை கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறீங்க, அன்பை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரை, கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கவும் அன்பிலே நிலைத்திருக்கவும் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்கவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பதனால பிதா எங்கள் மேல பிரியமாயிருந்து நாங்கள் கேட்பதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற எங்களை மேலும் பயன்படுத்தும். உம்முடைய வருகையின் காலம் நெருங்கி கொண்டிருப்பதனாலே கனி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் மட்டுமே உம்முடைய ராஜ்யத்துக்குள் வர முடியும். ஆகையினாலே நாங்கள் மிகுதியான கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.